அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுலபா. நான் திருச்சி திருநங்கை. நான் MBA HR முடிச்சிருக்கேன். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கேன். இந்த மாதிரி டிரான்ஸ் விமன் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய வெளியில் வந்துட்டுருக்கோம். முன்னாடிலாம் எங்களோட மூதாதையர், என்னோட ஆயாக்கள் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. வெளியில் வர்றதுக்கே அவங்களாம் யோசித்த காலம்லாம் போய் இப்போ எங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்ட்லேயும் நாங்கள் முத்திரை பதிச்சிட்ருக்கோம். அந்த திருநங்கைங்கிற பேர் ஐயா மூலமாக தான் எங்களுக்கு வந்திருக்கு. முன்னாடி அதுக்கு வேறு பேர்லாம் சொன்னாங்க. அது சொல்கிறதுக்கே ரொம்ப நாராசமாக இருந்துச்சு. இப்போ அந்த திருநங்கைங்கிற பேர் அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சொல்கிறதுக்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி அரசியல் இவங்க உதவித்தொகை கொடுத்தாங்களா, நான் வாங்கினேன்னா அப்படிங்கிறது நிஜமானமே கிடையாது. இப்போ லாஸ்ட் இந்த ஃபியூ இயர்ஸில் எங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கிது. எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் வயதான திருநங்கைகளுக்கு அந்த மாதிரி உரிமை தொகை கொடுக்குறாங்க. அது ஒரு விமனுக்கு, ஒரு பெண்களுக்கு நிகர் என்னென்னலாம் சலுகை இருக்கோ அத்தனை சலுகை எங்களுக்கு இப்போ கிடைக்கிது. ஸோ அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நார்மலாக ஒரு வீடு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் திருச்சியில் பிறந்தேன், திருச்சியில் வளர்ந்தேன். நான் ஒரு சென்னையில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே போனால் ஈஸியாக வீடு தரது கிடையாது. அப்படியே வீடு கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு 5000 ரூபாய் அப்படின்னா எனக்கு 7000 ரூபாய் 10,000 ரூபான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன அப்படின்னா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பட்டாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்குடியில் எங்களுக்கு 57 திருநங்கைக்கு திருச்சியில் வீடு கொடுத்து வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் நானும் வீடு கட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே எங்களுக்கு லோக்கலில் இருக்க அமைச்சர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. மிஸ்டர் K. நேரு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமாக நிறைய எங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான்.